நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். மியா கபான், இவர்தான் பண்டிதர் ராமகிருஷ்ணர். அவர மாதிரி நகைச்சுவையா பேச யாரும் கிடையாதுன்னு சவால் விடுறாரு. அதான் எனக்கு உங்க ஞாபகம் வந்துச்சு. இவர் ஒரு அழையா விருந்தாளி. உங்களோட நகைச்சுவை மழை இவரை நனைய வைக்கணும். அதுல இவர் போடுற ஓலமானது விஜயநகரம் வரைக்கும் கேட்கணும். கண்டிப்பா மகாராஜா. வணக்கம் மகாராஜா. வர வர நம்ம நாட்டில் திருடர்கள் தொல்லை அதிகமாகிடுச்சு. இப்படி தான் ஒருத்தன் வாழைப்பழத்தை திருடி மாட்டிக்கிட்டான். அப்புறம் 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 என்ன தோலை உரிச்சிட்டாங்க. வணக்கம் மகாராஜா. மகாராஜா, இப்படிதான் ஒரு நாள் சாயங்காலம் நம்ம பாலுமணி அவர் நண்பர் தனி வீட்டுக்கு போனாரா. அவரு கிளம்பலான்னு பார்த்தா பயங்கரமா மழை பெஞ்சுதான். தனி உடனே அண்ணன் மணி, இன்னைக்கு ராத்திரி நீ இங்கே தங்கிட்டு நாளைக்கு காலையில போனாரா. அதுக்கு மணி ஒத்துக்கிட்டாரு. தனி பாய் எடுக்கிறதுக்காக அடுத்த அறைக்கு போயிட்டு திரும்ப வந்து பார்த்தா மணியை காணோம். ஒரு பொழுதுக்கு அப்புறமா மணி நல்லா நனைஞ்சுக்கிட்டு திரும்ப வந்தாரு. அதுக்கு தனி எங்கப்பா போனாரு. எப்படி இப்படி மொத்தமா நனைஞ்சாரு. அதுக்கு மணி சொன்னாரு, என் வீட்டுக்காரங்க கிட்ட போய் இன்னைக்கு வரமாட்டேன்னு சொல்ல போனாரா. பண்டிதர் ராமகிருஷ்ணா, விஜயநகரத்துல நீங்க அப்படி என்ன சாதிச்சிட்டீங்கன்னு தெரியல. உங்க நகைச்சுவையை கேட்டு யாருக்கும் சிரிப்பே வரல. உங்க முகத்தை பார்த்தாதான் சிரிப்பு வருது. பண்டிதர் ராமகிருஷ்ணா, அறிவை பயன்படுத்துங்க. இவங்க சிரிச்சாதான் நாமளே இங்கிருந்து உயிரோட திரும்பி போக முடியும். உங்களுக்காக நான் இன்னொரு நகைச்சுவை சொல்றேன். ஒரு தடவை ஒரு பைல்வான் தன்னோட மாணவனுக்கு பல வருடம் பயிற்சி அளிச்சதுக்கு அப்புறம், சரிப்பா இன்னைக்கு நான் உன்னை பரிசோதிக்க போறேன்னு சொன்னாரு. பைல்வான் உடனே, நான் ஒரு வாக்கியம் சொல்லுவேன், ஆனா அதுல கொஞ்சம் இடத்த விட்டுருவேன். நீதான் அந்த கோடிட்ட இடத்த நிரப்பணும்னு சொன்னாராம். உடனே பைல்வான் ஒரு பூனை 900 எலிய சாப்பிட்டுச்சான். போயிடுச்சான். உடனே மாணவன், பைல்வான் தெரிஞ்சதை சொல்றேன், 900 எலிய சாப்பிட்ட பூனையால நடக்க கூட முடியாது. ஆனா நீங்க சொன்ன மரியாதைக்காக அந்த பூனை மெதுவா மெதுவா எப்படியோ கஷ்டப்பட்டு போயிடுச்சு. ஒரு பூனையால 900 எலிய சாப்பிட முடியும்? இதுக்கெல்லாம் வாயை திறந்து சிரிப்பீங்களாக்கும். குருஜி, அவங்க சிரிக்கிறத பத்திலாம் எனக்கு தெரியாது. ஆனா அந்த பூனை உங்களை மாதிரியே இருக்கு. நீங்க இப்படிதான் ஒரு நாள் விரதம் இருப்பீங்க, அதுக்கப்புறமா நீங்க சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க நிறைய. மகாராஜா, நம்ம வாழ்க்கையில நடக்கிற பல விஷயங்களே சில நேரங்கள்ல நகைச்சுவையா தான் இருக்கும். ஆமாமா, உண்மைதான். எங்களுக்கும் சொல்லுங்க. வாழ்க்கையில கிடைக்கிற சந்தோஷம் அதுவும் நல்லது தானே. கபன் ஐயா, இன்பம்னா என்ன? வெளியாளுங்க எப்பவுமே இன்பமா தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க எப்பவுமே வீட்டை விட்டு வெளியில தானே இருப்பாங்க. வீட்டுக்குள்ள இருந்த ஆம்பளைங்களால எப்படி சிரிக்க முடியும்? சிரிக்கிறதுக்கு என்ன வேணும்? இன்னைக்கு ஒருத்தரை பார்த்து அழகா இருக்கீங்கன்னு சொன்னா அவரு சிரிக்க போறாரு. ஒரு பொண்டாட்டி இப்படிதான் கோவமா நான் அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொன்னாலாம். கேட்டதும் புருஷன் சந்தோஷப்படுவான். காதலனுக்கு காதலி பேரு மறந்து போய் அதை மறைக்க சுந்தரின்னு கூப்பிட காதலிக்கு ஒரே சிரிப்பு தான். யாராவது நிறைய பாவம் செஞ்சா அப்புறம் யம தர்மராஜாவுக்கு சிரிப்பு வரும். சிரிப்புங்கிறது எப்பவும் பெய்யற மழை மாதிரிங்க, எப்ப வேணாலும் வரும். நீங்க இப்படி வண்ண வண்ண நேரத்துல பஞ்சவர்ண கிளி மாதிரி இருக்கிறத பார்த்து தானாவே எல்லாரும் சிரிப்பாங்க. அப்படி இப்படி வெத்தலைய போட்டுக்கிட்டு என்ன கிண்டல் பண்ணா உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குது. சரியா சொன்னீங்க.
சரி அதை விடுங்க ஐயா. உங்களை பற்றி எல்லாரும் பெருமையா பேசினாங்க. ஆனா நேர்ல பார்த்தா தானே தெரியுது நீங்க ஒரு ஓஞ்சி போன ஓலை வெடின்னு. மகாராஜா, கல்யாணத்துக்கு அப்புறம் நமக்கு எல்லா சந்தோஷமும் கிடைச்சிரும்னு நாம நினைக்கிறோம். ஆனா உண்மையான நிலவரமே வேற. கவனமா கேளுங்க. அமிர்தத்தை குடிச்சவங்கள நாம தேவர்கள்னு சொல்றோம். ஆனா விஷத்தை குடிச்சவரை நாம மகாதேவர்னு சொல்றோம். ஆனா யாரு விஷத்தை கூட அமிர்தம்னு நினைச்சு குடிக்கிறாங்களோ அவரை தான் கணவர்னு சொல்றோம். மகாராஜா, காதலிக்கும் போது ஒருத்தன் வானத்துல பறப்பான். கல்யாணத்துக்கு அப்புறமும் அவன் வானத்துல பறப்பான். ஆனா அந்த பட்டத்தோட நூலு அவன் பொண்டாட்டி கையில இருக்கும். பட்டம் படபட படபடன்னு பறக்கும். ஆனா நூல் இருந்தாலும் அருந்தாலும் ஆபத்து தான். பாருங்க மகாராஜா, அப்படிதான் தன்னோட திறமையை காட்டுறேன்னு வந்த இந்த பண்டிதரோட நூல் அருந்து போச்சு. இனி பட்டம் என்ன பண்ணும்? அதனால பறக்க முடியாது. இங்க பாருங்க, அடிக்கிற காற்றுல பறக்கிறதெல்லாம் ஒரு பெருமையா? பறக்கும் போது முடி பறந்தா நல்லா இருக்கும். ஆனா உங்களுக்கு தான் முடியே இல்லையே. பண்டிதர் ராமகிருஷ்ணா, நான் இப்ப பார்த்துட்டேன். உங்க நகைச்சுவை திறமை என்னங்கிறதையும் நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். பாருங்க, இவங்களை எல்லாரும் பாருங்க. இவங்க தான் விஜயநகரத்திலேயே திறமையானவங்களா. பண்டிதரே, இனி விஜயநகரத்தை பத்தி எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடக்க போறதில்ல. இனி நடக்க போறது ஒண்ணு மட்டும்தான். மகாராஜா, எனக்கு இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பை கொடுங்க. வெறும் ஒரே ஒரு வாய்ப்பு. மகாராஜா, தொந்தரவுக்கு மன்னிக்கணும். என் தகுதியை மீறி நான் ஒரு விஷயம் சொல்றேன். இது பசியா இருக்கிற ஒரு கோழி. அதான் அசையலைனாலும் சத்தம் மட்டும் அதிகமா இருக்கு. இவர் தான் ஒரு வாய்ப்பு கேட்கிறாருல, கொடுங்க மகாராஜா. சரி சரி, ஆகட்டும். ஒரே ஒரு வாய்ப்பு கொடுக்கறேன். பண்டிதர் ராமகிருஷ்ணா, இந்த வாய்ப்பை விட்டீங்கன்னா அவ்வளவுதான். ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை அழகான நிலா இருண்டு போயிடும். நம்ம அரசவைக்கு வந்ததுல இருந்து இவரோட முகம் இருண்டு போயிருக்கு. என்னாச்சு பண்டிதர் ராமகிருஷ்ணா? விஜயநகரத்துல இருந்து எல்லாத்தையும் கேட்கதான் வந்திருக்கீங்களா, இல்ல போட்டியில ஏதாவது பேசுவீங்களா? பண்டிதர் ராமகிருஷ்ணா, பேசுங்க பேசுங்க, ஏதாவது பேசுங்க பேசுங்க. ஐயா, மண்டைக்கு வெளியே காலியா இருக்கலாம், ஆனா மண்டைக்குள்ள காலியா இருந்தா தப்பு இல்ல. இதுக்கு மேல உங்களை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு? ஏன்னா அழிஞ்சு போச்சு உங்களோட ஆணவ செருக்கு. மகாராஜா, நான் இன்னொருத்தரை அவமானப்படுத்துறத நகைச்சுவையா கருதுறதே இல்லை. நாங்க நண்பர்களை மட்டும் இல்ல, எதிரிகளை கூட கிண்டல் பண்ண மாட்டோம். இது எங்க பண்பாடு கிடையாது. எங்க அம்மா எனக்கு அப்படி கத்துக் கொடுக்கல. அதனால நான் அப்படி செஞ்சேன்னா அது என் மகாராஜாவையும் என் அம்மாவையும் அவமதிக்கிறதுக்கு சமம். ஆனா நான் கவன் மியாவோட கேள்விக்கு கண்டிப்பா பதில் சொல்லுவேன். நானும் கீழே விழல, என்னோட பெருமையும் கீழே விழவே இல்லை. ஆனா என்ன கீழே விழ வைக்கணுங்கிற முயற்சியில இங்க ஒருத்தர் பல தடவை கீழே விழுந்துட்டாரு. அதுவும் இனி யார் முகத்திலையும் முழிக்க முடியாத அளவுக்கு கேவலமா விழுந்துட்டாரு. நீங்க பெரிய மகாராஜாங்கிறதுல சந்தேகம் இல்லை. ஆனா ஒரு மகாராஜாவுக்கு முழுமையான மரியாதை கிடைக்கணும்னா அவருடைய அரசவையில இருக்கிற மந்திரிகள் உட்பட எல்லாருமே பயம் இல்லாம எண்ணத்தை வெளிப்படுத்தணும். ஆனா இங்க உங்க அனுமதி இல்லாம யாராலையும் உங்களை பார்க்க கூட முடியாது, பேசவும் முடியாது, ஏன் சிரிக்க கூட முடியாது.
ஒரு இடத்துல சிரிக்கவே கட்டுப்பாடுனா யோசிச்சு பாருங்க, அதோட விளைவுகள் எப்படி இருக்கும். மகாராஜா, உங்க ஆளுங்க எல்லாரும் சும்மா உங்களை புகழ்ந்து மட்டும் பேசுறாங்க. ஆனா இவங்க எல்லாருமே வெறும் கைப்பாவைகள். இவங்க தகுதியானவங்களே கிடையாது. ஆனா என்னோட விஜயநகரத்துல எல்லாருக்குமே எல்லா உரிமையும் உண்டு. அதனால மகாராஜா கிருஷ்ணதேவராயருக்கு மக்கள் எல்லாரும் நலமா இருக்கிறதுக்கான முழு பலனும் கிடைக்குது. இதுதான் என் மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ணதேவராயரோட மிகப்பெரிய சிறப்பு. அதனாலதான் சொல்றேன், விஜயநகரத்துல இருக்கிற ஒவ்வொருத்தனும் ஒரு மாவீரன் தான். எல்லாரும் பலமான தூண் மாதிரி. எங்க மகாராஜா எல்லாருக்கும் உதவி பண்றவரு. அதனால எல்லாரோட மனசுலயும் அவருக்கு இடம் இருக்கு. அப்படிப்பட்ட ராஜாவையும் ராஜ்யத்தையும் தோக்கடிக்கிறது யாராலையுமே முடியாத காரியம். மகாராஜா உங்க வார்த்தையில சொல்றதா இருந்தா, பயத்தால ஒரு நாட்டை ஆள்றவன் உண்மையான அரசனே கிடையாது. பயத்தால ஒரு நாட்டை ஆள்றவன் உண்மையான அரசனே கிடையாது. ஏன்னா அவனுடைய வீழ்ச்சிக்காக மக்கள் காத்திருப்பாங்க. உண்மையான அரசன் யார் தெரியுமா? அவன் மக்களோட மனச ஆளுறவன். மத்தபடி கிரீடம் வெச்சவன்லாம் அரசன் கிடையாது. ஆணவக்காரா, நீ உன் எல்லைகளை மீறிட்ட. இதுவரைக்கும் யாரும் இப்படி பேசுனதே கிடையாது. வீரர்களே, உடனடியா இவனை கைது பண்ணுங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணா, உங்களுக்கு முழு மரியாதையையும் சுதந்திரத்தையும் நான் கொடுத்தேன். ஆனா நீங்க என்ன இந்த அரசவையில முதல்ல முதுக காமிச்சு வந்து என்ன அவமானப்படுத்துறீங்க. இப்போ நீங்க ஏன் ஆட்சியவே குறை சொல்லி ஏன் மழைய பழியத்துக்கு போடுறீங்களா? நாங்க முகலாயர்கள். எங்களை அவமானப்படுத்துறது யாரா இருந்தாலும் சரி, தலைய வெட்டினதுக்கு அப்புறம் தான் பேசுவோம். நான் வழக்கம் போல மனசை திறந்து உண்மையை பேசிட்டேன் மகாராஜா. உங்களை அவமானப்படுத்தணுன்ற எண்ணம் எனக்கு துளியும் இல்ல. இன்னைக்கே இவரோட தலையை இவரோட உடம்புல இருந்து தனியா எடுத்துருங்க. எடுத்துட்டு போங்க. இல்ல, சரி ராஜா, என் தலையை வெட்டி நீங்க துண்டாக்கிடுங்க. ஆனா உங்களுடைய இந்த பெரிய சபையில சாக போற உங்களோட கடைசி ஆசையை நிறைவேற்றுற பழக்கம் இருக்குமே, இல்ல அந்த வழக்கம் கூட இங்க கிடையாதா? உன்னுடைய கடைசி ஆசை என்ன? பண்டிதர் ராமகிருஷ்ணர் விட்ட அம்பு நேரா போய் குத்திடுச்சு. ஐயா, வசீர் மாலிக் ஐயா, நான் எப்பவுமே கொடுத்த வாக்க காப்பாத்திருவேன். முட்டாளே, உனக்கு கடைசி ஆசை ஏதாவது இருந்தா அதை மட்டும் சொல்லு. ஐயா, அதான் நான் சொன்ன மாதிரி நான் கொடுத்த வாக்க கண்டிப்பா காப்பாத்துவேன். ஆனா நான் ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்திருக்கேன், அதை தான் நான் நிறைவேற்றணும்னு நினைக்கிறேன். அடுத்து என்ன சொல்ல போற? வாக்கு கொடுத்தவர் விஜயநகரத்துல இருக்காரு. அதனால கொடுத்த வாக்கு நிறைவேற்றணும்னா விஜயநகரத்துக்கு தான் போகணும்னு நினைச்சா அது முடியாது. அப்போ உனக்கு எந்த கடைசி ஆசையும் இல்லைன்னு சொல்ல வர, அப்படிதானே? இல்ல இல்ல, இங்கதான், இங்க ஆக்ரால தான் இருக்காங்க. அது என்னன்னா மகாராஜா, நான் உங்க நகரத்துக்குள்ள நுழையும் போது கோட்டை வாசல்ல உங்க பாதுகாப்பு அதிகாரிங்க அந்நிய நாட்டினர் உள் நுழைவு பதிவேட்டுல நான் உள்ள வந்த நேரம் அப்புறம் என் பேரோட என் கையப்பத்தையும் வாங்கிட்டாங்க. அப்ப அங்க இருந்த ஒரு வீரர் என்கிட்ட, நீங்க எப்படி உள்ள போறீங்களோ அதே மாதிரி திரும்ப வெளியில வரும்போது வெளியில போற நேரத்தையும் கையெழுத்தையும் போடணும்னு சொன்னாரு. நான் அவருக்கு வாக்கு கொடுத்திருக்கேன், கண்டிப்பா திரும்ப வந்து கையெழுத்து போடுறேன்னு சொல்லியிருக்கேன். நான் இப்ப அதே நுழைவு பதிவேட்டுல வாக்கு கொடுத்த மாதிரி கையெழுத்து போடணும்னு ஆசைப்படுறேன். இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணர் எதுக்கும் உதவாத இறுதி ஆசையை சொல்லி வீணடிச்சிட்டாரே. வசீர் மாலிக், வருகை பதிவேட்டை எடுத்துக்கிட்டு அந்த அதிகாரியை உடனே வர சொல்லுங்க. சரி மகாராஜா. மகாராஜா, நீங்க கோட்டைக்குள்ள என்னைக்கு நுழைஞ்சீங்க? பாதுகாப்பு தலைமை அதிகாரி ஐயா, நான் நேத்து தான் உள்ள வந்தேன். நம்ம ராமகிருஷ்ணருக்கு பயத்துல மூளை குழம்பிருச்சுன்னு நினைக்கிறேன். மன்னிப்பு கேட்டு தப்பிச்சு ஓடாம
வருகை பதிவேட்டில் போய் கையெழுத்து போடுறேங்கிறாரு. என்ன ஒரு அபத்தம்! இப்படி ஒரு கையெழுத்து போடுறதுனால இவர் பேரு வரலாற்றுல இடம் பிடிக்க போகுதுன்னு நினைக்கிறாரா? அது என்னவா வேணாலும் இருக்கட்டும், எப்படி வேணாலும் இருக்கட்டும். ஆனா இன்னைக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணனுக்கு நடக்கிற எல்லா ஆபத்துக்கும் காரணம் நீங்க மட்டும் தான் குருஜி, நீங்க மட்டுமே தான். நான் என்ன பண்ணேன்? காலங்காத்தால நீங்க தான் அவரோட முகத்துல முழிச்சீங்க. உங்களோட அபசகுணம் பிடிச்ச கையால நீங்க தான் அவருக்கு பொட்டு வச்சீங்க, ஆரத்தி எடுத்தீங்க. இப்ப எல்லாம் நாசமா போச்சு. என்னாச்சு கஃபூரையா? இந்த வருகை பதிவேட்டுல பண்டிதர் ராமகிருஷ்ணன் உள்ள வந்த பக்கத்தை இன்னுமா தேடிக்கிட்டு இருக்கீங்க? என் கையெழுத்து கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா நான் நேத்து கையெழுத்து போடவே இல்லையே. என்ன நீ நீ என்ன உளறிட்டு இருக்க? அப்படின்னா நீ கையெழுத்தே போடலையா? அப்புறம் எதுக்காக உன்னோட கடைசி ஆசையை சொன்ன? ஓஹோ, கால தாமதம் பண்ணா உன்னோட தண்டனையை மாத்திடுவாங்கன்னு நினைக்கிறியா? வசீர் மாலிக், முட்டாள் மாதிரி உளராத. பண்டிதர் ராமகிருஷ்ணரோட பேரு அந்த வருகை பதிவேட்டுல இல்ல. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? பேரையே பதிவு செய்யாம அவரு கோட்டைக்குள்ள வந்திருக்காரு. அப்படி அவர் உள்ள நுழையறதுக்கு அனுமதி கொடுத்தது யாரு? அப்ப நீங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? பேரு, நேரம், கையெழுத்து இது எதுவுமே இல்லாம இவர் எப்படி உள்ள வந்தாரு சொல்லுங்க. இவர் என் நாட்டு பாதுகாப்புலயே குறை கண்டுபிடிச்சிட்டாரு. மகாராஜா பாபரையே இவர் குறை சொல்றாரு. இது எப்படி நடந்துச்சுங்கிற கேள்விக்கான பதில நீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு இல்ல எனக்கு சொல்லி ஆகணும். சரி சரி சரிங்க மகாராஜா. மகாராஜா, அப்படி நடக்கிறது வழக்கம்தான். ஏன்னா உங்க நாட்டுல உண்மையா உழைக்கிறவங்க இல்ல, பேருக்கு ஒப்பேத்துறவங்க தான் இருக்காங்க. அவங்க உங்க கடமையை மறந்துட்டு ஏதோ காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் இப்ப உங்க நாட்டோட பாதுகாப்பு கூட அந்த கடவுள் கையில தான் இருக்கு. இப்ப நீங்களே சொல்லுங்க, உங்க நாட்டோட உள்நாட்டு பாதுகாப்பே இப்படி கேள்விக்குள்ள ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது விஜயநகரத்தை தாக்குறத பத்தி நீங்க எப்படி யோசிக்கிறீங்க? என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா, தெரியாம தப்பு நடந்து போச்சு. நான் உடனே கோட்டை காவலை பலப்படுத்துறேன். வசீர், இவனை இழுத்துட்டு போங்க, இழுத்துட்டு போய் கழு மரத்துல ஏத்துங்க. மகாராஜா என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா, என்ன விடுங்க. மகாராஜா, நல்ல காரியம் பண்றவங்களை நீங்க பாராட்டி பரிசளிப்பீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, அதுக்கு உங்க நாட்டோட பாதுகாப்பு குறைபாடுகளை சுட்டிக்காட்டி நான் உங்களுக்கு உதவி பண்ணிருக்கேன் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா எனக்காக நீங்க ஒண்ணு பண்ணுங்க. இந்த பாதுகாப்பு அதிகாரியை மன்னிச்சு விட்டுருங்க. என்ன மகாராஜாவோட முடிவை மாத்த சொல்றது எங்க நாட்டுல வழக்கம் கிடையாது. ஆனா நீ இந்த அரசவை சார்ந்தவனே கிடையாது. அவரை மன்னிச்சு விடலனா கூட பரவாயில்ல, அவருக்கு வாழ்க்கை முழுக்க சிறை தண்டனையாவது விதிக்கலாம்ல. வசீர் மாலிக், சொல்லுங்க மகாராஜா. அவன் தண்டனையை ஆயுள் தண்டனையா மாத்துங்க. உண்மையிலேயே பண்டிதர் ராமகிருஷ்ணர் புத்திசாலி தான். என்ன இருந்தாலும் என் கூட பழகினவர் தானே. ரொம்ப நன்றி மகாராஜா, நீங்க செஞ்ச இந்த உதவிக்கு ரொம்ப நன்றி. எதுக்கு இவ்வளவு மகிழ்ச்சி? உங்க தண்டனை தான் மாற போறது இல்லையே. ஆனா எப்படி? உங்களுக்கு நடந்த எல்லாத்தையும் மறக்கிற வியாதி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே உங்க கழுத்தை வெட்டணும்னு நான் உங்களுக்கு தண்டனை கொடுத்தாச்சு. அப்ப என்னோட இறுதி ஆசை? இறுதி ஆசையா? இல்ல மகாராஜா, என் பேரை நான் வரும்போதே எழுதல, அப்போ போகும்போது அதை எப்படி எழுத முடியும்? அப்படின்னா உங்களால என்னுடைய இறுதி ஆசையை நிறைவேற்றவே முடியாது. அதனால என்னுடைய தண்டனையை நீங்க ரத்து செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா என் இறுதி ஆசையை நிறைவேற்ற நீங்க வாக்கு கொடுத்திருக்கீங்க. இப்படி கொடுத்த வாக்க காப்பாத்தலனா அது உங்க பெருமைக்கு இழிவு மகாராஜா. சரி, பரவாயில்ல ராமகிருஷ்ணரே. இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுத்த வாக்கு உங்களை காப்பாத்திடுச்சு. ஆனா சீக்கிரமே நான் உங்களுக்கும் உங்களோட விஜயநகரத்துக்கும் பெரிய முடிவை எழுததான் போறேன். பண்டிதர் ராமகிருஷ்ணா, போய் யோசிங்க யோசிங்க யோசிங்க. இங்க வந்ததுல இருந்து உங்க மூளையே வேலை செய்ய மாட்டேங்குது. ஏன்? இவங்க முகலாயர்கள். நம்ம யோசனையும் இவங்கள மாதிரியே தான் இருக்கணும். இவங்க எதையுமே நேர்மையா செய்யறது இல்லையே, எல்லாத்துலயும் சூழ்ச்சிதான்.
பண்டிதர் ராமகிருஷ்ணா, இவங்க யுத்தத்துல எதை வேணாலும் செய்யலாம்னு நினைக்கிறவங்க. என்ன பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நம்ம உயிரெல்லாம் இங்க ஊசலாடிக்கிட்டு இருக்கு. நீங்க எதை பத்தி யோசிக்கிறீங்க? இத பாருங்க, உங்க மூளை வேலை செய்யலன்னா நீங்க என் மூளையை பயன்படுத்துங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இங்கிருந்து தப்பி போக ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நாம இப்படியே ஓடிடலாம். குருவே, அவங்க சதி பண்றதா இருந்தா பண்ணிட்டு போட்டோம். ஆனா நாம நம்ம பண்பாடுபடி புத்திசாலித்தனமா ஜெயிக்கிறபடியே பார்ப்போம். பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க சூழ்நிலையை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. நம்ம பண்பாடு கலாச்சாரம் எல்லாத்தையும் விஜயநகரத்துல போய் பார்த்துக்கலாம். இப்ப இங்க இருக்கிற சூழ்நிலையே வேற. இங்க பண்பாடு கலாச்சாரம் நம்ம எதையாவது பேசிட்டு வேலை செஞ்சா நமக்கு தோல்விதான் மிஞ்சம். ஐயோ குருவே, நாம தோக்க மாட்டோம். இதை எப்படி சொல்றீங்க? இப்போ உங்க நகைச்சுவைக்கு அவங்க சிரிக்காம போயிட்டாங்கன்னா நாம தோத்ததா தானே அர்த்தம். அப்புறம் நம்ம கோரிக்கையை ஏத்துக்கிட்டு யுத்தத்தை எப்படி நிறுத்துவாங்க? எதிரிய தோக்கடிக்கணும்னா அவங்களோட பலவீனத்தை நாம தெரிஞ்சுக்கணும். குருவே, எனக்கு இப்ப என்ன தோணுதுன்னா, கபன்மியாவோட பலவீனம் என் கண்ணு முன்னாடி தான் இருக்கு. ஆனா என்னால அதை புரிஞ்சிக்க முடியல. அத பலவீனம் இல்ல, பலம்னு சொல்லுங்க ராமகிருஷ்ணா. அந்த ஆள் வாயை திறந்தாலே எல்லாரும் சிரிக்கிறாங்க. எல்லாரும் சிரிக்க சிரிக்க அவரும் வெத்தலையை போட்டு மெல்றாரு. அப்புறம் நகைச்சுவை சொல்றாரு, அப்புறம் வெத்தலையை போடுறாரு. அப்புறம் நகைச்சுவை சொல்றாரு, அப்புறம் வெத்தலையை போடுறாரு. அப்புறம் நகைச்சுவை சொல்றாரு, அப்புறம் வெத்தலையை போடுறாரு. குருவே, ஒரு நிமிஷம். என்ன ஒரு நிமிஷம் ராமகிருஷ்ணா? கொஞ்சம் அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணரை என்ன ஏன் அமைதியா இருக்க சொல்றீங்க? நாம வந்திருக்கிறது வேணா வெளிப்பிரதேசமா இருக்கலாம். ஆனா நான் இன்னும் இங்க ராஜ புரோகிதர் தான். ராஜகுரு தத்தாச்சாரியார் தான். குருவே, அந்த கபன்மியாவோட பலவீனத்தை நான் புரிஞ்சிக்கல. ஆனா நீங்க சரியா கணிச்சு சொல்லிட்டீங்க. என்னது, நான் கணிச்சு சரியா சொன்னனா? ஆமா, வெத்தலை குருவே, வெத்தலை. கபனையாவோட பலமும் அதுதான், பலவீனமும் அதுதான். அதேதான் குருவே. நாளைக்கு என்னால ஜெயிக்க முடியும். நாளைக்கு என்னோட வெற்றி உங்க 3 பேர் கையில தான் இருக்கு. என்ன சொல்றீங்க? நீங்க அந்த கபனையாவோட பெட்டியில இருந்து எல்லா வெத்தலையையும் திருடியே ஆகணும். அதை திருடி நான் என்னையா பண்றது? நான் தான் வெத்தலையே போடுறது இல்லையே. குருவே, நீங்க போட மாட்டீங்க, அந்த கபன் போடுவார்ல. அவங்க எல்லாரும் என்னதான் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப நீங்க 3 பேரும் இதை செஞ்சாகணும். நாளைக்கு நம்ம வெற்றி உங்களோட இந்த செயல்ல அடங்கி இருக்கு குருவே. யாரோ வராங்க. எங்க கூட வாங்க. இப்ப உடனே வரணும். ஆனா எங்க இந்த ராத்திரி வேலையிலையா? உங்க வாயை மூடிட்டு வாங்க, இல்லனா இந்த வசீர் மாலிகோட பலம் என்னன்னு தெரிஞ்சுப்பீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா. ஆனா இந்த ராத்திரி நேரத்துல நீங்க என்ன எங்க கூட்டிட்டு போறீங்கன்னு சொல்லுங்க. வீரர்களே, என்ன இந்த நேரத்துல எங்க கூட்டிட்டு போறீங்க? வாங்க, கூட்டிட்டு போறீங்க. ஐயா சொல்லுங்க. நெல்லுங்க. ஐயோ கடவுளே, இங்க என்ன நடக்குது? பண்டிதர் ராமகிருஷ்ணனை காப்பாத்திரு. இவர் தப்பிக்க நினைச்சா இவரோட தலையை வெட்டிடுங்க. வசீர் மாலிக் ஐயா, நான் உங்க கூட தான் போட்டி போட்டு இருக்கணும். ஏன்னா கபனையாவை விட நீங்க தான் ரொம்ப நகைச்சுவையா பேசுறீங்க. என்ன சொன்ன? நான் வசீர் மாலிக், இந்த நாட்டிலேயே மிகச்சிறந்த வாள் வீரன். உன்ன மாதிரி நான் ஒன்னும் வாய் பேச்சுல மோதுறவன் கிடையாது, வாளால மோதுறவன். உன்ன மாதிரியான ஆளுங்க ரொம்பவே அதிகமா பேசுனா அவனை கொல்றதான் என் வேலை. இல்ல, நீங்க கற்பனையிலேயே வாழ்றீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது நான் உங்களை வசப்படுத்திடுவேன், அப்புறம் உங்க கழுத்துல கத்திய வைப்பேன், அப்புறம் இவங்க எல்லாரையும் கொன்னுட்டு உங்க மூலமா இங்க இருந்து தப்பி ஓடிடுவேன்னு நினைக்கிறீங்க. வசீர் மாலிக் ஐயா, என்ன பாருங்க. என்ன பார்த்தா எந்த விதத்திலயாவது அப்படி தெரியுதா? இல்ல. அப்புறம் எதுக்கு இப்படி எல்லாம் யோசிச்சு பயப்படுறீங்க? அடி மேல அடி எடுத்து வச்சு ஏன் போறீங்க? கொஞ்சம் வேகமா போங்க. ரொம்பவே புத்திசாலித்தனமா எதையாவது பண்ணி தப்பிக்கணும்னு நினைச்சேனா அப்பவே நான் உன் தலையை வெட்டிடுவேன். சரிங்க வீரர்களே, இழுத்துட்டு வாங்க. எல்லாரும் கிளம்புங்க. இங்க பாருங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா, எங்க படை இன்னும் 3 நாள்ல விஜயநகரத்தை அடைஞ்சிரும். அதுக்கப்புறம் தாக்குதல்
அதுவும் இப்படி 3 பக்கத்துல இருந்தும் தாக்குதல். அதுக்கப்புறம் விஜயநகரங்கிற நாடு இருந்ததையே வரலாற்றுல இருந்து மொத்தமா அழிச்சிருவேன். நீங்க இங்க வரத்துக்கு முன்னாடியே 2வது படைப்பிரிவு இங்க இருந்து கிளம்பிடுச்சு. முதல் படைப்பிரிவு விஜயநகரத்தோட படைய முன்பக்கமா இருந்து தாக்குவாங்க. எங்க 2வது படைப்பிரிவு பின் பக்கத்துல இருந்து தாக்கி மொத்தமா அழிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் விஜயநகரத்துல ரத்த ஆறுதான் ஓடும். மரண ஓலம் கேட்டுக்கிட்டே இருக்கும். யாராலையும் தப்பிக்கவே முடியாது. பண்டிதரே, என்ன நடந்தாலும் சரி, இந்த போரை நிறுத்தவே முடியாது. நாளைக்கு அரசவையில நீங்க ஜெயிச்சா கூட போர் நிறுத்த ஒப்பந்தத்தை எடுத்துக்கிட்டு 3 நாள்ல உங்களால விஜயநகரத்தை அடையவே முடியாது. இப்ப நான் சொல்றத கவனமா கேளுங்க. காட்டுல தீ பிடிச்சா அங்க யாரு உயிர் பிழைப்பா தெரியுமா? அங்க நெருப்போட முட்டாள்தனமா போராடாம நேரம் கிடைக்கும் போது அங்கிருந்து தப்பிச்சு போறவன் மட்டும்தான். நீங்க இன்னைக்கு ராத்திரி இங்கிருந்து ஓடிடுங்க. உங்க நாட்டை எப்படி காப்பாத்தணுங்கிறத மட்டும் யோசிச்சா போதும் பண்டிதரே. நாளைக்கு ஒருவேளை அரசவையில தோத்து போயிட்டா உங்களுக்கு மரண தண்டனை தான். அப்புறம் உங்க நாட்டை காப்பாத்தணுங்கிற உங்களோட எண்ணமும் நிறைவேறாத ஆசையா முடிஞ்சு போயிடும். ஏன்னா யுத்தம் கிட்டத்தட்ட ஆரம்பமாயிடுச்சு. ஓடுங்க பண்டிதரே, முடிஞ்சா உங்க நாட்டை நீங்க காப்பாத்திக்குங்க. நான் சொல்றத கேளுங்க. இங்க இருந்து ஓடிடுங்க. மகாராஜா, இந்த ராமகிருஷ்ணன் இங்கிருந்து ஓடிடுவானா? அவன் ஓடலனா கூட ராத்திரி முழுக்க இவன் இத பத்தி மட்டும்தான் யோசிச்சுக்கிட்டே இருப்பான். இவன் ராத்திரி முழுக்க தன்னோட நாட்டை பத்தி யோசிச்சு யோசிச்சு முழுசா உடஞ்சே போயிடுவான். நாளைக்கு போட்டியில கலந்துக்க முடியாது. இவன் போயிட்டானா போட்டியே நடக்காது. இதுக்கப்புறம் இந்த போட்டியில எது நடந்தாலும் சரி, நாம தான் ஜெயிப்போம். என்ன செய்தி மந்திரியாரே? நல்ல செய்தியா இல்ல கெட்ட செய்தியா? மகாராஜா, உளவாளிகள் கிட்ட இருந்து வந்த தகவல் என்ன சொல்லுதுன்னா, 3 நாள்ல பாபரோட படைகள் நம்ம விஜயநகரத்தை நெருங்கிடுமா. அதாவது 3 நாள்ல நம்ம விஜயநகரத்தை அவங்க தாக்க போறாங்க. மந்திரியாரே, விஜயநகரத்தை முகலாய படை நெருங்குறத பத்தி நான் கவலைப்படல. அவங்களோட இந்த தாக்குதலை எப்படி வெற்றிகரமா முறியடிக்கணும்ன்றது நம்ம படைக்கு தெரியும். ஆனா நான் இப்ப பண்டிதர் ராமகிருஷ்ணரை பத்தி தான் கவலைப்படுறேன். பாபர் படைகளுக்கு தாக்குதல் நடத்த உத்தரவு கொடுத்துட்டாரு. அப்படின்னா அங்க ஆக்ராவில் பண்டிதர் ராமகிருஷ்ணர் தன்னோட திட்டத்துல தோத்துட்டாரா? இப்போ இந்த கேள்விதான் என் மனசை குடைஞ்சிக்கிட்டு இருக்கு மந்திரியாரே. மகாராஜா, என்னோட மனசுலயே ஒரு கேள்வி இருக்கு. ஒருவேளை பண்டிதர் ராமகிருஷ்ணரோட நோக்கம் நிறைவேறல அப்படின்னா அவங்க அங்க நம்ம பண்டிதர் ராமகிருஷ்ணரை ஏதாவது... இல்ல மகா மந்திரியாரே, பண்டிதர் ராமகிருஷ்ணரை ஆபத்தோட நிழல் தீண்டுனா கூட நான் அந்த பாபரையும் மொத்த முகலாய சாம்ராஜ்யத்தையும் உலக வரைபடத்துல இருந்தே அழிச்சிருவேன். அது மட்டும் நிச்சயம். இந்த தடவை அவங்க மோதுறது கிருஷ்ணதேவர் ராயர் கிட்டன்றத மறந்துட்டாங்க. ஏன்னா அந்த கிருஷ்ணதேவராயர் தாய் நாட்டை காப்பாத்த என்ன வேணாலும் செய்வான்றத மறந்துடாதீங்க. போதும், இனி வேற வழி இல்ல. ஒரே வழிதான் இருக்கு.
முன் வச்ச காலை நான் பின் வைக்க மாட்டேன். இனி மரணமே நினைச்சாலும் என்ன இங்க தடுத்து நிறுத்தி வைக்க முடியாது. மணி, திடீர்னு நம்ம குருஜிக்கு என்ன ஆச்சு? கோமாளியா இருந்த குருஜி திடீர்னு வீரன் ஆயிட்டாரு. தனி, என்னாலையும் இப்ப நம்மளோட குருஜியை நம்பவே முடியல. ஆனா எனக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணர் மேல முழு நம்பிக்கை இருக்கு. அவர் வருவார், கண்டிப்பா அரசவைக்கு வருவார். அதனால அவர் நம்ம கிட்ட ஒப்படைச்சிருக்கிற வேலையை கண்டிப்பா நாம செஞ்சு முடிச்சாகணும். வெத்தலை வாங்கலையோ? வெத்தலை 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 வெத்தலை, அருமையான வெத்தலை. வெத்தலை வெத்தலை வாங்கலையா? வெத்தலை அங்க பாருங்க. என்ன இவன் மனசாட்சியே இல்லாம இப்படி கண்ட இடத்துல எச்ச துப்பிக்கிட்டே இருக்கானே. எப்படியாவது இவனோட வெத்தலைய நாம எடுத்தே ஆகணும். வாங்க தனிமணி. ஐயா ஐயா ஐயா, கொஞ்சம் இருங்க ஐயா. ஐயா, எப்படியா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன வெத்தலை வாங்கலையா? என்ன பெரிய அதிசயமால இருக்கு. என்ன உங்களுக்கு தெரியாது, உங்களை எனக்கு தெரியாது. ஆனா நான் வெத்தலை போடுவேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஐயா மியான், உங்களுடைய சிவப்பான உதட பார்த்தாலே தெரியுதுல்ல, நீங்க வெத்தலை போடுவீங்கன்னு இந்த ஊருக்கே தெரியுமே. இந்த உலகத்துல வெத்தலை போடுறவங்க நிறைய பேர் இருக்கலாங்க. ஆனா உங்கள மாதிரி யாராவது வெத்தலை போடுவாங்களா? நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். சரி சரி, உங்ககிட்ட இருக்கிற வெத்தலையை காட்டுங்க. சுபானல்லா, எங்க கிட்ட இருக்கிற வெத்தலை மாதிரி இந்த ஊர்ல யாருக்கிட்டயுமே கிடைக்காது தெரியுமா? வெத்தலைனா வெத்தலை, கொழுந்து வெத்தலை. இங்க பாருங்க ஐயா, இதுதான் நல்ல வாசமான பனாரஸ் வெத்தலை. இத சாப்பிட்டு பாருங்க. நான் உள்ளூர் வெத்தலையை மட்டும் தாங்கய்யா போடுவேன். எனக்கு இந்த பனாரஸ் வெத்தலை கண்டிப்பா வேணவே வேணாம். என்ன தொந்தரவு பண்ணாதீங்க, எனக்கு வேணாம். என்ன முட்டாளுங்களே, அவனை துரத்தி விட்டுட்டீங்களே. ஐயா ஐயா, கொஞ்சம் நில்லுங்க ஐயா. போக விட்டுருவோமா? என்ன போக விட மாட்டீங்களா? நான் என்ன உங்ககிட்ட கடனை வாங்கியிருக்கேன்? ஐயா, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த உருப்படாதவங்க இருக்காங்களே, இவங்க எதை குறி வைக்கணும்னு கூட தெரியாத மடையனுங்க. எங்க குறி வைக்கணும்? ஐயா, நான் என்ன சொல்ல வரேன்னா, இவங்களுக்கெல்லாம் தெரியாது நீங்க விரும்புறது பனாரஸ் வெத்தலை இல்லைங்கிறது. நீங்க விரும்புறது கல்கத்தா வெத்தலை தானே. ஏன்னா வெத்தலைய நீங்க தேர்ந்தெடுத்து போடுறவராச்சே. அது உங்களுக்கு எப்படி தெரியும்? உள்ளூர் வெத்தலை இல்லைன்னா நான் கல்கத்தா வெத்தலை தான் சாப்பிடுவேன்னு. என்னங்க, வெத்தலை போடுறவங்களை பத்தி தெரியாதா? எத்தனை பேருக்கு நான் சுண்ணாம்பு தடவி இருப்பேன். சுண்ணாம்பா? இல்ல இல்ல, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, எத்தனை பேருக்கு சுண்ணாம்பு தடவி கொடுத்துருப்பேன். கல்கத்தா வெத்தலை. இங்க 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 பாருங்க, கல்கத்தா வெத்தலை பாருங்க, பாக்குறதுக்கே எப்படி இருக்கு. இது பார்க்கவே அருமையா இருக்கு. மாஷா அல்லாஹ், என் நாக்குல எச்சு ஊறுதே. அருமை. பாருங்க, இந்த வெத்தலைக்கு எவ்வளவு விலை கொடுக்க வேணாலும் தயாரா இருக்கேன். நீங்க எவ்வளவுன்னு சொல்லுங்க. ஐயா, இங்க பாருங்க, இந்த வெத்தலை இருக்க, இது காட்டுறதுக்கு மட்டும்தான், வியாபாரத்துக்கு இல்லைங்க. இது என்ன வெத்தலை தானே? யானை தந்த ஒண்ணும் இல்லையே. பாக்குறதுக்கு ஒண்ணு, விற்கிறதுக்கு ஒண்ணு வச்சிருப்பீங்களா? இங்க பாருங்க, எனக்கு உங்களோட வெத்தலை பிடிச்சிருக்கு. அதனால எவ்வளவு விலை வேணாலும் நான் கொடுக்க தயார். ஐயா, முதல்ல உங்க முகத்தை நீங்க கண்ணாடியில பாருங்க ஐயா, அப்புறம் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கையே போயிரும். இந்த மாதிரி மூஞ்சி உள்ள ஒருத்தருக்கு நான் வெத்தலையை கொடுத்து வெத்தலையை அவமதிக்க விரும்பலையா. வார்த்தையை அளந்து பேசுங்க. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறீங்க. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெத்தலைக்கு ஏத்த முகம்னு சொன்னீங்க. நீங்க வித்த வெத்தலையை விட நான் அதிகமா தின்னு துப்பிருக்கேன். இங்க வரியா, நான் தான் வெத்தலை விக்கிறதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டேன்ல. நான் சொன்னதுதான். வெத்தலை வாயா, படிப்பா. எங்க பெரிய ஐயா எப்பவும் இப்படிதான். திடீர்னு அவருக்கு கோபம் வந்துருங்க. சரி, நான் கிளம்புறேன். நீ வா, நம்ம போலாம். என்ன நடக்குதுங்க? தாயே, உங்க மக உங்களை கும்பிடாத ஒரு நாள் கூட கிடையாது. இன்னைக்கு நான் அவருக்காக வேண்டிக்கிறேன். நீங்க தான் அவரை காப்பாத்தணும், அவரை நீங்க ஜெயிக்க வைக்கணும். இன்னைக்கு அவருக்காக வேண்டிக்கிட்டு நான் இன்னைக்கு 11 பண்டிதர்களுக்கு பால் பாயசம் செஞ்சு கொடுக்க போறேன். பால் தெரிஞ்சிடுச்சு. இது என்ன அபசகுனம்? அம்மா அம்மா அம்மா, இங்க பாருங்கம்மா, பால் தெரிஞ்சிருச்சு. இது அபசகுனமா படுது. எனக்கு பயமா இருக்குமா. ஒருவேளை ராமாக்கு ஏதாவது பால் தானே தெரிஞ்சிடுச்சு. என்ன வானமா இடிஞ்சு விழுந்துருச்சு. எப்படி பயப்படுற?
வேற பால் எடுத்து பாயசம் பண்ணு. அப்ப பாத்தியா, தெரிஞ்சு போன பாலை வச்சு சுவையான இனிப்பு செஞ்சு சாப்பிடலாம். என்ன, அதுக்கு அறிவும் சமயோஜித புத்தியும் வேணும். அது என் ராமா கிட்ட இருக்கு. அதனால நீ கவலைப்படாத, அவனுக்கு எதுவும் ஆகாது. ஆமாமா, நீங்க சொல்றது சரிதான். அவர் யாரு? உங்க மகனாச்சே. அவன் எவ்வளவு பெரிய பூதாகார பிரச்சனையா இருந்தாலும் ரொம்ப சுலபமா தீர்வு கண்டுபிடிச்சிருவான். அந்த காளியம்மன் என் பையனை காப்பாத்துவாங்க. மகாராஜாவுக்கு அன்பான வணக்கங்கள். போட்டிக்கு நான் இன்னைக்கு தயாரா வந்திருக்கேன். என்ன ஆச்சு? பண்டித ராமகிருஷ்ணரை ஆளையே காணோம். எங்க? மகாராஜா, நேத்து நீங்க அவருக்கு கொடுத்த மருந்தால அவர் மூளை நல்லா வேலை செஞ்சு அவர் திரும்ப விஜயநகரத்துக்கே போயிட்டாருன்னு நினைக்கிறேன் மகாராஜா. அப்படியா? நேத்து வரைக்கும் திறமையான பண்டிதரா இருந்த அவரு இன்னைக்கு பயந்து ஓடிட்டாரா? தன்னோட தலையெழுத்த காப்பாத்த பயந்து ஓடிட்டாரா அந்த ராமகிருஷ்ணர்? போட்டியில கலந்துக்கிட்டு திறமையை காட்டுறதுக்கு பதிலா ஓடியே போயிட்டாரு. ஓடிட்டாரா? என்ன குருஜி, ராமகிருஷ்ணர் ஓடிட்டாரா? எப்பவும் நீங்க தான் ஓடுவீங்க, இன்னைக்கு அவர் ஓடி போயிட்டாரா? குருஜி, கொஞ்சம் யோசிங்க. ஒருவேளை உங்ககிட்ட நகைச்சுவையை சொல்ல சொன்னா அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களை தேடி வந்திருக்கான் தத்தோ, இவன் தான் உங்களோட முத்தோ. இல்ல இல்ல, இத சொன்னா சௌதாமினி தேவி மட்டும்தான் சிரிப்பாங்க இவர் முகத்தை பார்த்து. குருஜி, பாபர் கண்ணில் சிக்கிறதுக்கு முன்னாடி நாம இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு ஓடிடலாம். மாட்டினா அவ்வளவுதான். வாங்க குருஜி, தப்பிச்சு போயிடலாம். நீங்க எங்க ஓடுறீங்க? நில்லுங்க. இனிமே பண்டித ராமகிருஷ்ணர் உங்களையும் நீங்க பண்டித ராமகிருஷ்ணரையும் எப்பவுமே சந்திக்கவே முடியாது. பசீர் மலிக், அந்த பண்டித ராமகிருஷ்ணருக்கு பதிலா நான் இவங்க 3 பேரையும் ராமகிருஷ்ணப்பா, என்ன இது? நான் அவனை அந்த அளவுக்கு பயம்புறுத்தி தப்பிச்சு ஓடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தோம். இவன் திரும்பவும் வந்திருக்கான். அப்படி இந்த பண்டிதர்கிட்ட என்னதான் இருக்க? பண்டிதரே, பண்டித ராமகிருஷ்ணா, இல்லங்க. ரொம்ப நன்றி. இங்க 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 இங்க. ஐயோ, என் காலு போச்சு. வணக்கம் மகாராஜா. அரசவையில வந்து என்ன கோமாளித்தனம் பண்ற? கண்ணுல இருந்து கட்டாவரு. ஐயா, அது வந்து இருளை போக்கணும்னா வெளிச்சம் வேணும், தாகத்தை போக்கணும்னா தண்ணி வேணும், கண் தெரியலனா கைத்தடி வேணும். எனக்கு மகாராஜா பாபரோட ஒரே ஒரு அனுமதி மட்டும் போதும். என்னோட இந்த துணியே ஒரு பாதுகாப்பு கவசம் தான். அப்பதான் நீங்களா எனக்கு பார்க்க அனுமதி கொடுக்காத வரைக்கும் நான் உங்களை பார்க்காம இருப்பேன் மகாராஜா. பண்டிதரே, இன்னைக்கு நீங்க எப்படியும் போட்டியில தோத்து உங்க கண்கள் நிரந்தரமா மூடதான் போகுது. அது வரைக்கும் கண்களை திறந்து என்ன பார்க்க அனுமதி கொடுக்கற. துணியை விளக்குங்க. ரொம்ப நன்றி மகாராஜா. உங்க குரலை கேட்கணும், உங்க அனுமதியை வாங்கணும்னு தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்களே மனசார உங்க தோல்வியை ஒத்துக்கிட்டீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஏன்னா ராத்திரி முழுக்க போட்டியை பத்தி யோசிக்காம இத பத்தி மட்டுமே நீங்க யோசிச்சிருக்கீங்க. எப்படி என்னோட அரசவை சட்ட திட்டங்களை மீறி அரசவைக்குள்ள வரும்போது பார்வையை கீழே பார்க்காம எப்படி உள்ள வரலான்னு மட்டும்தான் யோசிச்சிருக்கீங்க. ஐயோ ஐயா மகாராஜா, அப்படிலாம் எனக்கு எந்த ஆசையும் கிடையாது. இப்படி கண்ணையெல்லாம் கட்டிக்கிட்டு அரசவைக்கு வரக்கூடாதுன்றது எனக்கு தெரியாது. என்ன மன்னிச்சிருங்க. உங்க நகரத்துக்கு நான் புதுசா வந்திருக்கேனா, இனிமே இந்த தப்பை நான் பண்ண மாட்டேன். இப்படி புதுசா யோசிச்சு தப்பு பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு மன்னிப்பு கேட்கறத
நல்ல பழக்கம் இல்ல. மகாராஜா, உங்க வாழ்க்கையில கேள்விகளோட எண்ணிக்கை நீங்க விடுற மூச்சை விட அதிகமா இருந்தா நீங்க கூற வேண்டிய பதிலானது கேட்ட கேள்வியையே கேள்விக்குள்ளாக்குற மாதிரி இருக்கணும். இல்ல மகாராஜா, வாழ்க்கையில பிரச்சனை வந்தாதான் அதுக்கான தீர்வையே நம்ம கண்டுபிடிப்போம். என்ன பண்றது? வாழ்றது அவசியம் தானே? என்ன சரிதானே? நான் அரச வேலை இன்னைக்கு ஒண்ணு அறிவிக்கிறேன். நான் இன்னையில இருந்து அரச வேலை எப்பெல்லாம் இருக்கிறனோ அப்ப யாருமே கீழே பார்க்கவே கூடாது. உங்க எல்லாருக்கும் புரியுதா? அதுக்கு பதிலா எல்லாரும் இனிமே என் கண்களை மட்டும்தான் நேரா பார்த்து பேசி ஆகணும். இந்த சட்டம் இனிமே உங்களுக்கும் பொருந்த பண்டிதர் ராமகிருஷ்ணரே. நன்றி மகாராஜா, நான் கண்டிப்பா இந்த கட்டளையை நிறைவேற்றுவேன். வாங்கய்யா வாங்க, வந்து போட்டி போடுங்க. அப்புறம் என்கிட்ட தோற்று போய் அவமானப்பட்டு நில்லுங்க. நீ வா ராமகிருஷ்ணா. ஆமா வாங்க. இப்போ இந்த அரசவையில கபன் மியாவுக்கும் பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கும் அடுத்த கட்டத்திற்கான போட்டிகள் ஆரம்பமாகும். 2 பேரும் மகாராஜாவோட கட்டளைக்கு இணங்க நகைச்சுவையா பேசுவாங்க. ஆனா போட்டியை முதல்ல கபன் மியா தான் துவங்கி ஆகணும். பண்டிதர் ராமகிருஷ்ணர் பதில் சொல்லணும். அதுக்கப்புறம் அப்படியே நேர் எதிராக நடக்கும். அதாவது முதல்ல ராமகிருஷ்ணர் ஆரம்பிக்கணும், அதுக்கப்புறம் கபன் மியா பதில் சொல்லணும். சரி, இப்போ இன்றைய போட்டி ஆரம்பமாகட்டும். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.